ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய முதல்வர் பதவியேற்பு விழாவில், அரசு பதவியேற்பு விழாவில் வந்து முன்னாள் முதல்வர்கள், முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளலை. திரு ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ, ஓபிஎஸ் அவர்களோ, திருமாவளவன் அவர்களோ யாருமே கலந்து கொள்ளலை. இதை எப்படி பார்க்குறது? ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தராக இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆமாம், இவர் தானாக அதுதான் மைண்ட் கேமுங்க. அதுதான் வந்து இந்த ஹியூமன் கேட்டல்ஸோட கனெக்ட் பண்ணுறது. அது விஜய் ஏற்கனவே ஒரு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் கேம் இது. அதை வந்து மிக தெளிவாக விஜய் ஆடிட்டு இருக்காப்புல. அதில் சக்ஸஸும் பண்ணுறாரு. புரியுதாங்க? அந்த பேரா ரிலேஷன்ஷிப்ன்றதை உருவாக்கிட்டு, அந்த பேஸை உருவாக்கிட்டு, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாலினை போய் பார்த்த உடனே அவங்க அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் அந்த கனெக்ஷன். இப்போ வயர் கனெக்ஷன் மாதிரி தான். இப்போ இவங்க இருக்காங்க, மனிதர்கள் இருக்கான், இவனை கனெக்ட் பண்ணியாச்சு. பண்ணி இவனுடைய ஒரு பெருவாரியான ஒரு 40% நபர்களை கனெக்ட் பண்ணி வயரை இழுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த 40 வீட்லேயும் பல்பு லைட் எரியுது. இப்போ இந்த கனெக்ஷனை கொண்டு போய் முக ஸ்டாலின்கிட்ட கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த கட்சிக்காரங்களே ஓ பரவாயில்ல. அப்போ இந்த 40 பேர் என்ன கனெக்ட் ஆவான் அப்படின்னா, பாரியா எவ்வளோ கொடுமைப்படுத்தினார் முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது. 41 பேரை வந்து அவங்க திமுக காரங்க தான் கொன்னாங்கன்னு அண்ணன் அன்னைக்கே சொன்னார். சதி பண்ணி இவரை அலைய வச்சாங்க. டெல்லி வரைக்கும் போனார், வந்தார், இப்படி பண்ணார். அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டார், கொடுமைப்படுத்தினார். அவர் மனைவிக்கு தூண்டி விட்டு கேஸை போட வச்சு என்னென்ன பண்ணாங்க போலீஸ் என்ன பண்ணாங்க. ஆனால் நம்ம தலைவன் தேடி போய் பார்க்குறப்ப எவ்வளோ நல்ல மனம் படைத்தவராக இருக்குப்பார். எதிரி கூட இப்படி வரக்கூடாது. அப்படிப்பட்ட கொடுமையான முக ஸ்டாலின் வில்லனாக தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண, அவரை கூட போய் சந்திச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதுதாங்க அப்படின்னோடனே இந்த 40 வந்து என்ன ஆகுன்னா 50 மாறும். இந்த 36 வந்து 30 மாறும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 2 விதமாக பிரிஞ்சு போயிருக்காங்க மைண்டில். 2026 தேர்தலுக்கு பிறகு கொலை வெறியில் இருக்காங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்புக்கு காட்டுத்தனமான ஒரு எந்த கான்செப்டும் இல்லாத ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இன்னொருத்த வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு, பதவியேற்பை பார்க்குறதுக்கு எதாக இருக்குன்னு 2 நாளாக டிவி ஆன் பண்ணாதவங்களாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு காண்டில் இருக்காங்க. ஸோ இந்த குரூப்புக்கு ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிறது, அந்த தலைவனே போய் கட்டி பிடிச்சிட்டா அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி அரசியல் அப்படின்றது நம்ம சொல்லலை, இந்த குரூப் சொல்கிறாங்க. ஸோ விரைவில் வந்து அது கரைஞ்சு காணாமல் போயிடும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, நேற்று பதவியேற்பு விழாவில் அவர் பேசின விஷயங்கள், அவர் வந்து அந்த காணாமல் படித்ததாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பஞ்சு டைலாக்கு, ஒரு சினிமா. இது எல்லாமே சினிமா ஸ்டைல் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக ஸ்டாலின் அவர்கள் என்ன அரசியல் வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு காலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். முகத்தை கூட பார்க்கல, விஜய் மூஞ்சியை கூட பார்க்கல, பதவி ஏற்றுட்டு வந்தார். காலையிலேருந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை எடப்பாடியார் பார்க்கல, அப்படி வணக்கம் சொன்ன மாதிரி அப்படி தெரிஞ்சுது. அதுதான் அரசியலில் வந்து ஹியூமன் கேட்டல்ஸை கனெக்ட் பண்ணுமே தவிர, நீங்கள் போயிட்டு கட்டி பிடிச்சி பண்ணுறதுக்கு என்னத்துக்கு நீங்கள் அந்த நபருக்கு நாங்கள் நேரடியாக ஓட்டு போட்டுருவோம்ல, நீங்கள் என்ன உங்களுக்கு போட்டு நீங்கள் போய் அவனை கட்டி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்க்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இவர்கள் தான் யதார்த்தவாதிகள், யதார்த்த மனிதர்கள். புரியுதா? வெறி கொண்டு விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஸ்டாலின் அங்கிள் இருக்கக்கூடாது. எதுக்கு வெறி கொண்டு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் 2 பேரும் போய் கட்டி பிடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு, அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு தரமான விஷயங்கள்லாம் தரங்கெட்டு போய் கிடக்கு. இதில் இன்னும் தரமான அரசியலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். பார்க்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாலேயும் பழைய அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் இது அரசில் இருந்தவர்கள் எல்லாரையும் மாறி மாறி மரியாதை கொடுக்கறது, இது பண்ணுறதெல்லாம் அது பொது இடத்துலங்க. வீட்டுக்கு வந்து இப்போ கட்டி பிடிச்சி சால்வை போடுறதெல்லாம் வந்து அரசியல் நடக்கிறதே கிடையாது. அது நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்து கை கொடுக்கறதோ கட்டி பிடிக்கிறதுன்றதோ வந்து
கை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது கிடையாது. கை கொடுக்கறதுன்றது ஒரு மரியாதை. ஆனால் வீடு தேடி வந்து சந்திக்கிறார். வைகோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடயே போயிடுவார் போல. வைகோடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன உங்களுக்கு பூரிப்பு மண்ணாங்கட்டி மானாக வேண்டி கிடக்கு என்ன? இல்லை அவர் இந்த இளைஞர் வீட்டுக்கு வந்தார், ஒரு டீ காசு கொடுக்குறீங்க, வணக்கம் பிரதர், வாழ்த்துக்கள், நல்லா வரணும், தமிழர்களுக்காக செய்யுங்க, தமிழ் கலாச்சாரத்துக்காக ஸ்ட்ராங்காக நில்லுங்க, எல்லாம் இருங்க, தமிழர்களுக்காக நில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம். அதுக்கு மேலே என்ன இருக்குது? வெளியில் இருக்க அந்த இழிப்பு இழிக்கணும், இழிச்சிக்கிட்டு அப்படியே என்னமோ ஏதோ அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் ஈழ போராட்டத்துலேருந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பாடி லாங்குவேஜும் அந்த சிரிப்பும் ஒரு விஜய் ரசிகன் தேர்ட் ரேட் ஒரு படிப்பறிவு இல்லாத ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஜய் ரசிகன் எப்படி பிஹேவ் பண்ணுவானா அந்த மாதிரி தான் வைகோ பிஹேவ் பண்ணிருக்காரு. நான் உங்களுக்கு அவ்வளோ உற்சாகம், அப்படியே குதிக்கிறீங்க, அப்படியே கொதிக்கிறீங்க. ஜெயிச்ச ஆளு கூட இருக்காப்புல, ஜெயிச்ச ஆள் பண்ணால் பரவாயில்ல. வைகோ வீட்டில் வந்து விஜய் ஆய்வின்னு கை காட்டினா பரவாயில்ல, வெற்றி பெற்று வந்து முதலமைச்சர் மக்கள் கூட்டம் நிற்கிறான் கை காட்டினா ஓகே. நீங்கள் எதுக்கு துள்ளி குதிச்சு? அப்போ இவர்கள் எல்லாமே இதோட முடிய போகிறாங்கன்னு அர்த்தம். இல்லை, அவர் தான் சொன்னார் இளைஞர்கள் பெருவாரியாக அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. கட்சியை கழிச்சு அவரோட போய் சேர்ந்துட வேண்டியதானே, அது யாரும் தடுக்க போகிறது இல்லையா? அப்புறம் கிழவங்க வாக்களிச்சா ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் அந்த இளைஞர் வாக்களிச்சா. நீ கட்சியை கழிச்சிட்டு போங்க, கட்சியை கழிச்சிட்டு மகனை கொண்டு போய் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. இளைஞர் வாக்களிச்சிருக்காங்களா, உங்களுக்கு வாக்களிக்கல, போய் சேர்ந்துருங்க அங்கே போய். இதெல்லாம் மக்களை முட்டாளாக்கக்கூடிய இது. எல்லாரும் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவோம், எதிரியாக தான், நீ அவனுக்கு போடுவா, அவன் இவனுக்கு போடுவான், நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இது. இல்லை, நேற்று பெரியார் திடலுக்கு போயிருக்காரு. ஆமாம், அவர் வீரமணியார் வந்து வீரமணி அவர்கள் இல்லை, அவர் வந்து ஓரளவுக்கு ரைட்டு. வீரமணி அவர்கள் வந்து ரைட்டு ஓகே வரவேற்றார், ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு, உட்காருங்கன்னாரு, ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார். அது ஒரு தலைவனும் இன்னொரு தலைவனும் சந்திக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் சற்று நேரத்திலேயே வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கையும் வெளியிட்டார். அதுதான், அதாவது நீங்கள் அரசியல் பேசலாங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டாலின் அங்கிள் பார்த்துடலாமா ஒழிச்சு கட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதிராக ஸ்டாலின் அங்கிள் பிரச்சாரம் பண்ணுறாரு, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசுகிற கேட்குறவங்களாம் கேனேனான்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கல, கட்சிக்காரன் கேட்பான்ல. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மொத்தத்திற்கு எல்லா கட்சிகளும் இன்னொரு 5 வருஷத்தில் முடிவுக்கு வந்துடும். பெரியாருடைய சித்தாந்தங்களை ஏற்றுட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் எவனும் கேட்க தயாராக இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துச்சு. சித்தாந்தம் எந்த பாடத்திட்டத்திலையும் சேர்க்க முடியாது, அண்ணா பெரியார் கலைஞர் அப்படின்லாம். இந்த அவங்க ஒரு அமைச்சரை போட்டுருவான், போட்டு எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவான், தூக்கி விட்டு இந்தியை கொண்டாந்து விட்டுட்டு நம்ம தேச தலைவர் யாருன்னா சாவர்கர்னு வந்துடும். அது பார்க்க தான் போறீங்க. நீங்கள் இது சொல்லும்போது தான் எனக்கு ஒரு இது வருது, கேள்வி வருது. அதிமுகவில் 32 எம்எல்ஏக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதாக ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. ராமாயி நீ வயசுக்கு வந்தான்னா வரலன்னா புரியுதா? இல்லை, இவங்க ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, ஏதாவது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஏதாவது செயல்பட்டாச்சுன்னு சொன்னால் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை பின்வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்போ இவங்கள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கா. ஏன்னா அந்த பக்கம் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் இருக்காங்க, இந்த பெரும்பான்மை கிடைக்காத போது அவங்க தான் வந்து கொழுந்தனார் கூட ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காரு, 2வது சித்தியோட மக கூட ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காரு, அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே போயிடுவோமா? இன்னொரு 10 நிமிஷம் போனோம்னா 2ஆக உடச்சி போட்டுறீங்களா? ஆமாம், இதே 2ஆக போட்டு இதே போயிடலாம். இது அப்படி போயிட்டு இருக்கிறதுனால சரி. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட் பண்ணிட்டு போகிறீங்களா? இல்லை தேவையில்லை. இல்லை அப்படி போட்டோம். ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி பைத்தியங்கள் வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அதிமுகங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, கொங்கு பெல்ட்டை எடப்பாடியார் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு,
இவங்க மைனாரிட்டியாக இருந்தாங்க, அதர் கம்யூனிட்டி, சவுத்து, மிடில், வெஸ்டெல்லாம். இப்போ வந்து இவர்கள் ஒரு கணிசமான ஒரு இதை பெற்றுருக்காங்க. அங்கே விழுந்துருச்சு. விழுந்தவொடனே சிவி சண்முகம் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த கட்சியில் வந்து ஜெயலலிதா மட்டும்தான் ஒன்று, மற்ற எல்லாம் ஜீரோ அப்படின்னா இந்த காலத்து கணக்கீடு. அதில் ஜீரோவாக இருந்தாலும் சில ஜீரோக்கள் வந்து ஒன்று முன்னாடி போட்டு அந்த சிஸ்டத்திலாம் ஒன்றுன்ற ஜீரோன்னு ஒன்று போட்டு முன்னாடி டைப் பண்ணி டப்புன்னு பின்னாடி போய் தான் விழுகும் தெரியுமா. அப்புறம் திருப்பி கர்சரை வச்சு இழுத்து கொண்டு போட்டாலும் பின்னாடி போகும். அந்த மாதிரி ஜீரோவும் இருக்குது. ஒன்றுன்னு போட்டோன்னே டக்குன்னு 1 0ன்னு விழுகிறதும் சரி, அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் அதுக்காக கூமுட்டன்னு நினச்சிடக்கூடாது. ஜீரோவில் வேல்யூ ஒன்றா இருந்தால் கூட சில நேரம் சிஸ்டம் அந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டும். அந்த மாதிரி 1 முன்னாடி தூக்கி போட்டால் அந்த ஜீரோ வேல்யூ ஆகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து அந்த ஜீரோவை எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதனால் நம்மளும் போவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இதை 2 நாளைக்கு முன்னாடி முடிவு எடுத்துருந்தாங்கன்னா, நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணை தூக்கிட்டிங்கன்னா ஓகே, காதலிச்சிங்க போய் தூக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். தாலி கட்டி பல படத்தில் பார்த்துருக்கீங்கள, விஜய் படத்துல இருக்கு, ஓடுவான் டக்குன்னு அந்த மேலே கொட்டி தாலி கட்டிடுவாங்க, அப்படியே நின்று கண்ணி நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுவான். தாலி பறந்து வந்து விடும். ஆமாம், விழுவும். பாலையா படத்துல எல்லாம் தாலி கட்டுற நேரத்தில் தூரத்துலேருந்து அடித்து குச்சியில் அடித்து அந்த தாலியை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடியும். அந்த மாதிரினாலும் செஞ்சுருக்கணும். இவங்க தாலியெல்லாம் கட்டி முதல் இரவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் பொண்ணை தூக்குறாங்க, தூக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க, செம அடி வாங்க போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஆனால் வந்து தாலி கட்டினாலும் பரவாயில்ல, என்னடா தாலி இப்போ எவடா தாலி கட்டிகிட்டு இருக்கா பல பேர் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் கழட்டி தானே வச்சுருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அடுத்த நாளே தூக்குன்னு சொல்லி மேலேருந்து ஆர்டர் தூக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அப்படியே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்போ இந்த 17 பேர் தான் எடப்பாடியாருக்கு ஆதரவாக சீட்டு கொடுத்த எடப்பாடியார் தான். அந்த 17 பேர் மட்டும்தான் இப்போ கையெழுத்து போட்டு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாருமே 36 பேர், அது 34 பேரோ 36 பேரோ சிவி சண்முகம் கூட போயிட்டாங்க. இதில் காங்கிரஸை வெளியேற்றுறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நேற்று பார்த்தீங்களா, ராகுல் உட்காந்துருந்தாப்புல, அவங்க வந்து ராகுல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, புரியுதா, கையெல்லாம் தூக்கி காட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பொருட்கள் இந்த பழைய கடை இருக்கும், கடையில் வந்து ஒரு 250 ஆண்டு கால ஒரு டேபிள்லாம் இருக்கும், இந்த வண்ண வேலைப்பாடுகளோட இருக்கும். அதை போய் கேட்டால் கடைக்காரன் தரமாட்டான். புரியுதா? அது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குங்க, அது அது 50,000 ரூபா கூட தரேங்க, அதோட வேல்யூ வேறங்க அப்படின்மா. ஒரு நாள் போங்கா போன உடனே மொத்த கடையும் பொருளோடு விற்பான் பாருங்க, அப்போ ஈஸியாக 5000 ரூபாய்க்கு அதை சேர்த்து பொருளோடு வாங்கிடலாம். அப்போ அவன் கொடுத்தாகணும். இப்போ கடைக்காரங்க இங்கே பாரு, வைத்த வலிக்கு விற்கிற எல்லா ஒரு பொருளை கூட நீ எடுக்கக்கூடாது, அந்த வயறு ஏறு எதையும் எடுக்கக்கூடாது, அப்படியே என்ன கொடுன்னும் போது வைத்த வலி வர அன்னைக்கு மொத்தமாக விற்றுருவான். அப்போ அவன் பார்ப்பான், ஏன்டா அன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு அதை மட்டும் கேட்டேன்டா, அதை கொடுக்க மாட்டேன்ட்டே அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ ராகுலை தனியாக தூக்க முடியல, இப்போ விஜயோட சேர்த்து விலைக்கு வாங்குறாங்க ராகுலே. புரியுது அவங்களுக்கு? அந்த டேபிளே எனக்கு கொடுத்துருன்றேன். ஏன்னா அந்த டேபிள் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, விஜய் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. டேபிளோட தூக்கிடு, விலை கேளு அப்படின்ற மாதிரி நிலைமை என்ன ஆகும்? அவ்வளோதான். ராகுல் பிஜேபியில் சேர்ந்துருவாப்புல, இதுவரைக்கும் சேர்ந்துருவாப்புல, நேரடியாக சேர மாட்டாப்புல, அங்கே தான் இருப்பாப்புல. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை பார்க்குறவங்கலாம் வந்து என்னென்னா பேயிங் கெஸ்ட்டுன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு சாப்பாடு வச்சுருப்பான், இந்த 2 பேர் இங்கே தங்கியிருக்காங்கன்னு போது தங்கியிருக்காங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க, மாதம் காசு கொடுத்துருவாங்க, பேயிங் கெஸ்ட் மாதிரி. அந்த கணக்கில் தான் இப்போ ராகுலை வந்து தூக்க போகிறாங்க. பேயிங் கெஸ்ட்டாக பிஜேபியில் இருப்பாப்புல, புரியுதா அவங்களுக்கு? தூக்கிடுவாங்க. இப்போ இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இல்லைன்னா விலைக்கு வாங்கி டேபிளை தூக்கி வெளியே போட்டு உடச்சுப்பாங்க. இப்போ அதுதான் இப்போ விஜய் வந்து சொல்லாமே அவங்கள போச்சு. இப்போ மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்கல, இப்படி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆஃபர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதிமுக 4 அமைச்சர்கள் கேட்குறான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க 8 கேட்பாங்க, 4 கொடுத்துட்டு தூக்கி போட்டோன்னா காங்கிரஸ் நாசமாக போயிடும்.
காங்கிரஸ்ன்ற பழைய டேபிளை தூக்கி வெளில போட்டுருவாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் ராகுலை வந்து விட்டு கொடுக்காம பிடிச்சிருந்தது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அதுதான் இந்தியா கூட்டணிக்குள்ளால. அதன் மூலமாக மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னும் பல தலைவர்களும் சின்ன ஒரு நெருடலோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றி விடுறாங்களா? இல்லை, இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியே இப்போ இல்லையே. எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி? அது எம்பி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்துச்சு, அதுலேயும் வெளில போயிட்டாங்களே போயிட்டவங்களுக்கு, அங்கேயும் வெளில போயிட்டாங்க. அந்த மாதிரி அப்பயே துரத்தி அடிச்சிருச்சு காங்கிரஸ் இந்தியா கூட்டணியோட. ஆமாம், அவங்க எல்லாருமே கழட்டி விட்டாங்க. இல்லை, எல்லாருமே ஒரு இதுக்கான ஒரு வாய்ப்பை பார்த்துட்டு இருக்காங்க. தேஜஸ்வி யாதவ், ஆமாங்க, தேஜஸ்வி யாதவுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த குடைச்சலை வந்து நாங்கள் கண்ணால் பீகாரில் பார்த்துருக்கோம். என்னென்ன பண்ணாங்கன்னு பண்ணி நாசமாக போய் அவங்களையும் கெடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வர விட்டது யார்? இதே ராகுல் தான். இப்போ மொத்தமாக இந்த டீம் அப்படியே வாங்கிட்டு ராகுல் காங்கிரஸ் தூக்கி வெளில போட்டுருவாங்க. அதுதான் நடக்க போகுது. அந்த ஒரு மினிஸ்டர் யாருக்கு கொடுப்பீங்க நீங்கள்? யாருமே அட்ரஸ் இல்லாத ஆள் காங்கிரஸில். நீங்கள் எப்படி யாருக்கு கொடுப்பீங்கன்னு யார் விட்டு கொடுப்பா? திருப்பி இதுக்கு டெல்லி போராட்டம் பண்ணி டெல்லிக்கு போய் பேசி அவர் பார்த்து அவருக்கு யாரையுமே தெரியாது, குத்து மதிப்பாக அப்படி பார்த்துட்டே இருப்பாப்புல ராகுல். ஏன்னா அந்த 5 பேரையும் ராகுலுக்கு தெரியாது. அப்புறம் குலுக்கு சீட்டு ஏதாவது போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்க்கும்போது விழுந்தோடனே மீதி 4 பேர் 2ஆக உடஞ்சிடுவாங்க. 2 பேராக இந்த மினிஸ்டர் மட்டும்தான் இருப்பாப்புல. மீதி 4 பேர் 2ஆக உடஞ்சி கோஷ்டி ஆயிடுவாங்க. இவர் எப்படி கவுத்தி வருதுன்றது பாருங்க, இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு அவங்களே நாசமாக போய் முடிஞ்சு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அப்புறமா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், இதுல எல்லாம் சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கிறதா சொல்றாங்களே காங்கிரஸ். அக்ரிமெண்ட் எடப்பாடியார் கூட தான் அக்ரிமெண்ட் போட்டாரு எம்பி தேமுதிக. அதே மாதிரி விஜய் சொல்லாப்புல கட்டாயம் நாங்கள் சொல்லவே இல்லையே. நாங்கள் வந்து எம்பி தேர்தலில் உங்களோட கூட்டணி உங்களுக்கு 20 சீட்டு தரேன்னு சொன்னது உண்மைதான். எம்பி தேர்தலில் என்ன 2034 வரைக்கும் டைம் இருக்குல்ல அடுத்த எம்பி. அப்போ இது நம்ம சொல்லவே இல்லையே. இதில் நம்ம எங்கே சொன்னோம்? நீங்கள் 2034 தான் நம்ம பேசினோம். அப்படியே போயிட வேண்டியதான். ஒருவேளை இல்லை காங்கிரஸை வெளியே விட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து தாவேக்கா எடுக்குமா? விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுப்பாரா? இல்லை, விஜய் காங்கிரஸை வெளியேற்ற மாட்டாப்புல. அந்த காங்கிரஸ் 5 வச்சுக்கிட்டு பிஜேபியோட பிளான் என்னன்னா அந்த 5 இருக்கும், அதை வெளியேற்றணும் அப்படின்றதான். அப்போ அதை வெளியேற்றி விஜய் காலி பண்ணணும்னா இந்த அதிமுக உள்ளே கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிஸ்டுகளும் யார் விடுதலை சிறுத்தைகள் வெளில போயிடும். அப்போ அதிமுக தயவு இல்லாமல் விஜய் ஆட்சி பண்ண முடியாது. யார்? இந்த போட்டி அதிமுக. அந்த போட்டி அதிமுக அவங்க கையில் தான் இருக்கும். புரியுதா? இப்போ காங்கிரஸ் இருந்தாலும் சரி தான், இல்லாமல் இருந்தாலும் சரி தான் அப்படின்னு ஒரு நிலைமை கொண்டு வந்து காங்கிரஸ் தட்டி விட்டுறாங்க. அவ்வளோதான். கட்சியை வளர்க்க போகிறோம், இந்த ஒரு வாய்ப்பு தான் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாணிக் தாக்கூர்லேருந்து எல்லா தலைவர்களும் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸினுடைய இந்த அதாவது பிராய்லர் கோழியை வளர்க்குறீங்கன்னு வைங்க, வளர்க்கலாம். 45 நாள் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை கறிக்கு அனுப்பிடணும்னா 50ஆம் நாள் செத்து போயிடுது. புதுசாக அதை கொண்டு என்ன இப்போ சண்டை சேவலாக ஆக்க முடியும்? நீங்கள் என்ன பிராய்லர் கோழியை வச்சு சண்டை போடலான்னு ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அது 45ஆம் நாள் கறி கடை கொடுத்தீங்கனாலும் ஏதோ ஒரு கிலோவுக்கு 150 ரூபா கிடைக்கும். 50ஆம் நாள் ஆச்சுன்னா அதே செத்து போயிடும். இதுதான் இப்போ காங்கிரஸோட நம்ம அந்த வெள்ளை கலரில் இருக்கு நல்லா சண்டை போடுன்னு சொல்லி அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உயிர் ஊட்டுறதுக்கு தான் இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அதை வந்து விஜயே வந்து கைமா போட்டுருவாப்புல. கோழி சாறதுக்கு முன்னாடியே 65 போட்டுருவாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.